Hi friends, welcome to the Dikshi Monster. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு யூடியூப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ணி போடுறோம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப ரீச்சபிள் ஆகலை அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ஒரு சென்சஸ் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன ப்ராப்ளம், எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோக்கும் வந்து நம்ம கரெக்டான டேக்லைன் வந்து நம்ம கொடுக்கணும். அது கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குன்னா ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த ஹேஷ்டேக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ட்ரபிள் ஆகிறோம், அதாவது ரொம்ப கஷ்டப்படுறோம். அது தெரியுது. சாரி காய்ஸ், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சம் நாய்ஸஸ் வருது. பட் நீங்கள் ஒரு பில்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குன்றதுனால நான் ஸோ வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நம்ம வீடியோ பண்ணணும் அப்படின்றதுனால நான் இதை பண்ணுறேன். ஸோ அந்த சவுண்ட் வந்து பொடி பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அந்த ஹேஷ்டேக் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான எதனா ஒரு வழி இருக்கா அப்படின்றது தான் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு ஹேஷ்டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். என்ன வெப்சைட்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டில் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதோட இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மூலிமா நீங்கள் போனீங்கன்னா இதில் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே, எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரீ ஆஃப் யூஸ் தான் இது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஹவு டு லேர்ன் மணி ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹேஷ்டேக் போடுவோம். ஸோ நான் சொல்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வந்து உங்களுக்கு அதுவே அதிகமாக உங்களுக்கு ஹேஷ்டேக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை நம்ம என்னென்ன ஹேஷ்டேக் நம்மளுக்கு வேணுன்றது நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு நம்மளுக்கு இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன், ஹவு டு லேர்ன் மணி டு யூடியூப் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் இது வந்து இந்த கண்டென்ட் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ ஹவு டு லேர்ன் மணி ஆன் யூடியூப் சொல்லிட்டு நான் இதை காப்பி பண்ணி நான் ஜஸ்ட் இதில் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் கெட் ஹேஷ்டேக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட அந்த கண்டென்ட் மூலிமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லாத கண்டென்ட்டாக கொடுக்கும். ஸோ இப்போ இது உள்ளே போனீங்க அப்படின்னா ஹவு டு லேர்ன் மணி ஆன் யூடியூப் தான் நம்ம போடுறோம். பட் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு. ஹவு டு லேர்ன் மணி ஆன் யூடியூப் சேனல், ஹவு டு லேர்ன் மணி ஆன் யூடியூப் உருது ஆர் ஹிந்தி, தமிழ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு ஹேஷ்டேக் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துட்ருக்கு. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஒன்றும் ஜஸ்ட் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு ஜஸ்ட் இதை உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த சைடில் வந்து உங்களுக்கு மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து கிளிக் பண்ணுறீங்க, இது வேணும், ஸோ இப்போ வந்து இது வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜஸ்ட் இது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட்லேயே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து என்னென்ன வேணும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். லேர்ன் மணி ஆன் யூடியூப். ஸோ நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் இது மூலிமா நம்ம ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணோம்னா ஹேஷ்டேக் மூலிமா உங்களுக்கு நிறைய வியூஸ் வருவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு யூடியூப் சேனலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கின்ற போது நீங்கள் இதை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது மூலிமா அதிகமாக பண்ணி ஓரளவுக்கு எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நானும் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு யூடியூப் சேனல் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ண எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும். நீங்கள் எவ்வளோ காப்பி பண்ணியிருக்கீங்க மேக்ஸிமம் 15 பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த பக்கம் வந்துடும். ஸோ இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா காப்பி டேக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண எல்லாமே காப்பி ஆகிடும். அதுக்கப்புறமா உங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போயிட்டு இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து பண்ணியிருந்த வீடியோ இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த எடிட் ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃபோ அண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த இன்ஃபோ அண்ட் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த கண்டென்ட்லாம் இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் அங்கே காப்பி பண்ணியிருக்கீங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஹேஷ்டேக்கும் வந்துடும். ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும். இது மூலிமா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்க பண்ணுறீங்க அப்படின்னா ஹேஷ்டேக் மூலிமா ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து அதிகமாகவே ரீச் ஆகும் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா நான் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ ஒரு யூடியூப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நமக்கு ஈஸியான மெத்தட் ஒரு வெப்சைட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி உங்க சேனல் நீங்க வந்து சீக்கிரமா மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.